ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மே. ரொம்ப விசேஷமான சுதினம். நமது ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விசேஷங்கள் எல்லாம் சிறப்பாக பக்தி ஸ்ரத்தையாக சிறப்பாக நடைபெற்று பக்தர்களுக்கும் நல்ல பலன்களை வாரி வழங்குகிறார் வேணுகோபால சுவாமி. அப்படிப்பட்ட அந்த மகோத்சவத்திலே உன்னதமானது இந்த வித்யா ஹோமம் என்பது. ஸ்ரீ வித்யான கல்வி, கல்விக்காக ஹோமம் அப்படின்னா தனியா மந்திரங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த கல்விக்காக தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர், சரஸ்வதி, நவக்கிரகத்தில் உள்ள குரு இவருடைய வேத மந்திரங்களை எடுத்து இந்த வேத மந்திரங்களை நன்கு ஜபம் செய்து அதன் பிறகு தசாம்ச ஹோமம் விசேஷமாக வருகிற 8ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் வருகிற 8ஆம் தேதி அன்றைய தினம் விசேஷம். சுவாதி நட்சத்திரம் அன்றைய நன்னாளில் இந்த குழந்தைகளுக்காக எல்லா குழந்தைகளும் இந்த பரீட்சையில் நன்கு வெற்றி பெற வேண்டும். அந்த மனோதைரியம், எல்லா குழந்தைகளும் நல்லா படிச்சிருப்பா, அந்த தைரியம் உண்டாகணும். அந்த தைரியங்கள் அதே போல ஞாபக மறதி இல்லாமல் ஞாபக சக்தி வரணும். எல்லாம் படிச்சிருக்கலாம், இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தாதான் அந்த பரீட்சை என்பது ஒரு பெரிய விஷயமாக கருதுகிறார்கள். அந்த பரீட்சையில் எடுத்த மதிப்பெண் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு நிலையை உண்டாக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நன்னாளில் குழந்தைகளுக்கு தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி நமது வேணுகோபால சுவாமி ஆலய நிர்வாகிகள் எல்லோரும் விசேஷமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி காலை பொழுதிலே சுமாராக 7 மணி அளவில் அது தொடர்ந்து எல்லா வித்தியார்த்தியும் முதல்ல சங்கல்பமாகும். சங்கல்பமான உடனே சிறப்பு ஜபங்கள்லாம் பண்ணுவா. எல்லாம் குழந்தைகளை வைத்து ஜபங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைகளும் அழகாக அமருவார்கள். அமர்ந்து அந்த ஜபங்களை காதால் கேட்பார்கள். அவர்களும் அவருக்கு தெரிந்த சரஸ்வதி நமஸ்துபியம் இதெல்லாம் ஸ்லோகம்லாம் சொல்ல வைப்போம் நாங்கள். அதை அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். பிறகு ஆவாகனம், ஹோமம், ஜபம் எல்லாம் சிறப்பாக பூர்ணாதியாகி இதில் ஒரு மஞ்ச கயிறு ரொம்ப விசேஷம், மங்களமானது. இந்த மஞ்ச கயிறு நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் அந்த ரட்சையில் போய் அபிவிருத்தி, ஏதாவது சக்தி உண்டாயிடும். அந்த சக்தியானது அவள் கையில் கட்டும்பொழுது இன்னும் ஒரு சுவாமி பக்கத்திலே இருக்க ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ரக்ஷன் பேர். ரக்ஷன்னா காப்பாற்றுவது. அந்த காப்பாற்றுவது ஒரு நம்பிக்கை. அந்த மஞ்ச கயிறை கையில் இருக்கும்போதே குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த ரக்ஷ கயிறு கட்டி இந்த பரீட்சைக்கு உண்டான பென்சில், பேனா எல்லாமே அதில் பூஜையில் வைத்து அது பக்தியாக அதை வாங்கும்பொழுது பக்தர்களுக்கு ஒரு நம்பிக்கை, குழந்தைகளுக்கும் ஒரு தெய்வ கடாட்சம், நம்ம பக்கத்தில் தெய்வம் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை. என்னதான் படித்து நல்ல மேதாபிலாசமாக இருந்தாலும் அவள் குருநாதற்ற குழந்தைகள்லாம் அந்த ஹால் டிக்கெட், பேனா, பென்சில்லாம் வச்சு அவள் பெரியவாழ்ட்டி இதெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அதே போல் நமது வேணுகோபால சுவாமி சன்னிதானத்துக்கு வந்திருந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு ஆலய நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உன்னதமான ஹோமம், பக்தி சக்தியாக ஒரு நிகழ்ச்சிகளும் அவ்வளோ பக்தி, அவ்வளோ ஸ்ரத்தை நடந்து கொண்டிருக்கிறது. இதை உங்கள் குழந்தைகள் எல்லோரையும் கலந்து கொள்ள வைத்து இதுக்கு சிறு தொகை தான் வைத்துள்ளார்கள். குழந்தைகளுக்கா என்பதால் சிறு தொகை வைத்து அதை அளித்து வருகிறார்கள். பிரசாதங்கள், அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. பக்தர்கள் எல்லோரும் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து இந்த யாகத்தில் கலந்து பரீட்சையில் உன்னதமான நிலையை அடைய வேண்டுகிறோம். அதாவது மேதா தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, ஹயக்ரீவர், பேதம் இல்லாமல் எல்லா தெய்வங்களையும் இங்கே வழிபாடு பண்ணுறோம். அவசியம் வந்து அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிப்ரவரி 8ஆம் தேதி காலை பொழுதிலே அறிவோம்.